எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிற நாள். இந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது மே மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது இன்று மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திர காலமானது நீடிக்கும். டோட்டலாக 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த வருடம். சூரியன் பரணி நட்சத்திரத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரத்தை கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் அந்த காலத்தை அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுறது பரணி நட்சத்திரம், முடிகிறது ரோஹிணி நட்சத்திரம் தான். இந்த காலங்களில் நெருப்பின் அதிபதியான அக்னிதேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். சூரிய பகவானினுடைய வெப்பத்தின் தாக்கம் மனிதர்களை மட்டுமல்ல இறைவனையும் பாதிக்கும். அதனால தான் இறைவனுடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு அபிஷேகங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் எப்படிங்க உக்கிரத்தை தணிச்சுக்கிறது அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும், உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், நிறைய பழங்கள் சாப்பிட்லாம், தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். இவ்வளோதான். குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகிய சுபகாரிய நிகழ்வுகளை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூரிய பகவானினுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனின் உச்சபட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானினுடைய விருட்சமாக சொல்லப்படுவது எருக்கன் செடி. இந்த எருக்கன் அப்படிங்கிறதுல 2 விதமான வகைகளில் எருக்கன் இருக்குது. ஒன்று நீல நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன், இன்னொன்று வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன். இதில் வெள்ளை நிற எருக்கனை வெள்ளெருக்கன் என்று சொல்லுகிறோம். இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய மகத்துவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை சூரியனின் தாவரமாக நாம் சொல்லுகிறோம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தாவரத்தை நாம் ஒற்றுமைப்படுத்தி சொல்லுவோம். அந்த வகையில் சூரிய பகவானினுடைய தாவரமாக வெள்ளெருக்கன் செடியை நாம் சொல்கிறோம். இந்த வெள்ளெருக்கன் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நமக்கு பல்வேறு விதமான ஆன்மீக நன்மைகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெள்ளெருக்கன் செடியினுடைய பூ, அதாவது வெள்ளெருக்கன் பூ, இந்த வெள்ளெருக்கன் பூ என்பது சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் அணியக்கூடிய அஷ்ட புஷ்பங்களில் ஒன்று. சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் அணிகிற அஷ்ட புஷ்பங்களில் ஒன்றுதான் இந்த வெள்ளெருக்கன் பூ. அந்த அளவுக்கு உகந்தது. இலைகளில் சூரிய பகவான் இருக்கிறார், நார்பகுதி அதில் லக்ஷ்மி இருக்கிறாள், வேர் பகுதியில் விநாயகர் இருக்கிறார். இப்படி பல தெய்வ சக்திகள் ஒன்றாக இணைந்த ஒரு தாவரம் இந்த வெள்ளெருக்கன் தாவரம். இந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதும் ஃபுல்லாகவே வெள்ளெருக்கன் திரி என்று நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது தாமரை தண்டு திரி அப்படின்ட்டு இருக்குது, வாழை தண்டு திரி அப்படின்ட்டு இருக்குது, பஞ்சு திரி அப்படின்ட்டு இருக்குது. இதில் வெள்ளெருக்கன் திரியாகப்பட்டது தீய சக்திகளை வீட்டிலிருந்து விலக்கி
வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுத்து வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செடி தான் வெள்ளெருக்கன் திரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளெருக்கன் திரியை இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சிடலாம். நான் முன்னாடி பதிவுகள் எல்லாமே சொல்லின்னு இருக்கேன், வெள்ளெருக்கன் திரி வாங்கி வைங்க அக்னி நட்சத்திர காலத்தில், அந்த வெள்ளெருக்கன் திரியை பயன்படுத்தி தீபம் போடுங்க அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வாங்கி கூட வச்சுருப்பீங்க, இன்னும் வாங்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருகில் நாட்டு மருந்து கடை இருந்தால் அங்கே போயிட்டு வெள்ளெருக்கன் திரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு இரவு தீபம் ஏற்றணும். எந்த டைம் தீபம் ஏற்றணும்னா அந்திகால பூஜை, அதாவது அர்த்த ஜாம வேளையில் தீபம் ஏற்றணும். ஒவ்வொரு நாள் இரவு வரும் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த டைமை தான் அர்த்த ஜாம நேரம் என்று சொல்லுகிறோம். இந்த டைமில் நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த டைம் தான் ருத்ர தெய்வத உபாசனைக்கு ஏற்புடைய நேரம் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். ருத்ர தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால் காளி, பிரத்யங்கரா தேவி, நரசிம்மர், பைரவர், இப்படி தெய்வங்கள், வாராகி, இந்த மாதிரியானவர்களைத்தான் உக்ர தெய்வங்கள், ருத்ர தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெய்வங்களை வழிபட ஏற்புடைய காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர நாளில் முதல் நாளான இன்று இரவு அந்த அர்த்தஜாம வேளையில், அதாவது இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் 2 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெயோ பசுனையோ ஊற்றி வெள்ளெருக்கன் திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். வாறு நீங்கள் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டாலும் அது நிறைவேறும். பிகாஸ் இந்த அக்னி என்பது, தீபம் என்பது உங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய விருப்பங்களையும் ஆசைகளையும் இறைவனிடத்திலே எடுத்து செல்லும் ஒரு தூதுவராக திகழ்கிறார் அக்னி தேவர். அதனால தான் நீங்கள் சுவாமியை வணங்குறச்சே நாம் முன்னாடி சூடத்தை ஏற்றியோ கற்பூரத்தை ஏற்றியோ விளக்கை ஏற்றியோ யாகங்கள் பண்ணியோ நம்ம பிரார்த்தனைகளை வெளிப்படுத்துகிறோம். இப்படி செய்கிறச்சே இதிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த நெருப்பானது சாட்சியாகி உங்களுடைய விருப்பங்களை இறைவனிடத்தில் அக்னி தேவர் கொண்டு போய் சேர்ப்பார். சரிங்களா? இதில் இந்த வெள்ளெருக்கன் இலை இருக்கு இல்லையா, இதை எப்படியாவது இன்றைக்கி உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய இடங்களில் இந்த வெள்ளெருக்கன் செடி வளர்ந்துருக்கு. இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய இலையை இன்று எப்படியாவது கண்டுபிடித்து வைத்து கொள்ளுங்கள். இன்று இரவு, எந்த டைம் அப்படிலாம் இல்லை, இன்று இரவு ஏதோ ஒரு டைம் ஆகுது, ஒரு கண்ணாடி டம்ளர், சார் வீட்டில் இல்லை சார் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர். ஏன் இதை கண்ணாடி டம்ளரில் தான் செய்யணுமா அப்படின்னா, கண்ணாடி டம்ளர் என்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் சக்தி உடையது, பாசிட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து வச்சுக்கிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுற சக்தி உடையது. அதனால தான் எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை செய்கிறதா இருந்தாலும் அதற்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கண்ணாடி டம்ளரை வாங்கிக்கோங்க. இந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளே சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். இப்படி சுத்தமான தண்ணீர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சளை நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா மஞ்சள் தண்ணீரில் ஒரு வெள்ளெருக்கன் இலையை போட்டு வைங்க. என்கிட்ட சிறிய வெள்ளெருக்கன் இலை இருக்குது, அதனால் இதை நான் தண்ணியில் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட பெரிய வெள்ளெருக்கன் இலை இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தாம்பூல தட்டு மாதிரி, அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் கலந்துட்டு அந்த தண்ணியில் வெள்ளெருக்கன் இலையை போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்று இரவு போட்டு வைக்கணும். எந்த திசை வைக்கணும்னா உங்கள் வீட்டின் பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு இந்த தட்டை வையுங்கள். மேக்ஸிமம் வீட்டு பூஜை அறை ஒன்று கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும், இல்லை வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க. சரிங்களா? எங்கள் வீட்டில் பூஜை அறை
செப்பரேட்டாக இல்லைங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இந்த வெள்ளெருக்கன் இலையை தண்ணீரில் போட்டு வைத்து விடுங்கள். இப்படி வைப்பதின் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அதுவும் இந்த அக்னி நட்சத்திரத்தின் முதல் நாள் இதை செய்து வைப்பதின் மூலமாக அங்கு இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் ஈர்க்கப்பட்டு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். வீடு சுபிக்ஷமாகும். வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி தொட்டதெல்லாம் கைகூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இதை நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க. அடுத்து இந்த வெள்ளெருக்கன் பூவை பற்றி நான் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வெள்ளெருக்கன் பூவை பிள்ளையாரிடத்தில் வைத்து சுவாமியை வணங்கி நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் அதை விநாயகர் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது சத்தியமான சாஸ்திரம் கூறும் உண்மை. ஸோ வெள்ளெருக்கன் பூவையும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் பறித்து வைத்து கொள்ள வேண்டும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கிற விநாயகரினுடைய சன்னதிக்கு சென்றுட்டு அந்த வெள்ளெருக்கன் பூவை வச்சுட்டு சுவாமியை வணங்கிண்டு நீங்கள் இந்த உங்களுடைய மன ஆசையை சொல்கிறச்சே அந்த மன ஆசை நிறைவேறும். வெள்ளெருக்கன் பூவை கொண்டு விநாயகரை அக்னி நட்சத்திர காலத்தில் அர்ச்சிக்க மறவாதீர்கள், வைத்து கும்பிட மறவாதீர்கள். விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு தானியங்களை தானமாக கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் என்றும் சாஸ்திரம் சொல்லுது. தானியங்களை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் என்னென்ன தானியங்களை கொடுக்கலாம் அப்படின்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்திலெல்லாம் பிரவேசம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உரிய தானியங்களை நீங்கள் தானமாக அளிக்கலாம். முதல்ல சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான் பிரவேசம் செய்து அக்னி நட்சத்திர காலத்தை தொடங்குகிறார். ஸோ பரணி நட்சத்திரத்திற்கு உகந்த ஒரு பரணி நட்சத்திரத்தின் தேவதை யார் அப்படின்னா சுக்கிரன். ஸோ சுக்கிரனினுடைய தானியம் வெள்ளை மொச்சை. அதனால் வெள்ளை மொச்சை தானியத்தை நீங்கள் அருகில் இருக்கிற சாதாரண மளிகை கடையிலே கிடைக்கும், வாங்கிட்டு வந்துட்டு அந்த மொச்சையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மக்களுக்கு, வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அவர் கிருத்திகை நட்சத்திரத்திற்குள் பயணப்படுகிறார். கிருத்திகை நட்சத்திரம் என்பது நெருப்பு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் தேவதை யாருன்னா சூரிய பகவான். சூரிய பகவானினுடைய தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமையும், நான் சொல்கிற தானியம், மாவில்ல தானியம். ஸோ கோதுமை தானியத்தையும் மக்களுக்கு, அதாவது வறியவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறச்ச விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். அடுத்தது, அவர் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். ரோஹிணி என்பது சந்திர பகவானினுடைய நட்சத்திரம். சந்திரனினுடைய தானியம் நெல். ஸோ நீங்கள் நெல்லாக கொடுக்க முடியாது, அரிசியாக கொடுத்துருங்க, சரிங்களா? அதே மாதிரி வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு அரிசியாக கொடுங்க. இந்த 3 தானியங்களையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எவர் ஒருவர் தானம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுக்கிரனின் அருள் கிடைக்கும், சுகபோகங்கள், அதே மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமையும், க்ஷேம பலன்கள், குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணம் அனைத்தும் ஏற்படும். சுக்கிரனினுடைய அத்தனை காரகத்துவமும் இவர்களுக்கு ஏற்படும். யாருக்கு? இந்த வெள்ளை மொச்சையை தானமாக கொடுக்குறச்சு. அடுத்தது, கோதுமையை கொடுக்குறச்சு அரசு வேலை கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும். அதே மாதிரி ஆளுமை, அதிகாரம், உடல் ஆரோக்கியம், ஆயுள் ஆகியவை கிடைக்கும். வாக்கு சித்தி நிச்சயமாலும் கிடைக்கும் கோதுமையை நீங்கள் தானமாக கொடுக்குறச்ச. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் நெல், அதாவது அரிசியை தானமாக கொடுக்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைப்பட்ட காரியம் தடையில்லாமல் நிறைவேறும். குழப்பமான மனநிலை நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும்.
ஸோ இந்த தானியங்களை எல்லாமே அக்னி நட்சத்திரம் காலம் முடிவதற்குள் நீங்கள் தானமாக மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ருத்ரதெய்வ உபாசனை அப்படிங்கிறது கைமேல் பலன்களை கொடுக்க வல்லது. நான் காளி உபாசகருங்க, வாராகி உபாசகருங்க, பைரவர் உபாசகருங்க, நரசிம்மர் உபாசகருங்க, பிருத்யங்கரா தேவி உபாசகருங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் உங்களுடைய ருத்ர தெய்வங்களை, உங்களுடைய உக்ர தெய்வங்களை வழிபடும் காலமாக இந்த அக்னி நட்சத்திர காலம் இருக்குது. எவர் ஒருவர் இந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதும் உக்ர தெய்வங்களை வழிபடுகிறார்களோ, உதாரணத்துக்கு காளியவே நீங்கள் டெய்லி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் காளி மாதாவினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். சாதாரண நாட்களில் உக்ர தெய்வங்களை வழிபட்டால் கிடைக்கும் பலன்களை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு பலன்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அந்த உக்ர தெய்வங்களை வழிபடுறச்சே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் அந்த உக்ர தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அல்ல சாந்த தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய உக்ரத்தை தணிக்க வேண்டும். சரிங்களா? அப்போது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தெய்வங்களினுடைய உக்ரங்களை எப்படி தணிப்பது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பானகம் வைப்பது தான் ஒரே தீர்வு. பானகம் அப்படிங்கிறது என்னென்னா வெள்ளக்கரைசல். ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக வெள்ளத்தை கரைச்சிட்டு எலுமிச்சப்பழச்சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி முடிஞ்சால் ஏலக்காய் ஒரு துண்டு போட்டுட்டு அந்த பானகத்தை வைக்கிறச்ச, இது பேர் தான் பானகம் அப்படின்ட்டு பேர். இது நீங்களும் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த பானகத்தை குடிக்கலாம். உடல் சூடு தனியும். இதை இறைவனுக்கு வைத்து டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சு இந்த பானகத்தை தயார் பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலையை பார்க்கலாம். இப்படி நீங்கள் பானகத்தை வைக்கும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய உக்ரம் தணிக்கப்படும். இறைவனினுடைய உக்ரத்தையே தனித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அந்த இறைவன் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சுபிக்ஷங்களை கொடுப்பார் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு அனைத்து விதமான அனுகூலம் வேண்டுமென்றால் ஒன்று பானகம் வைங்க டெய்லி, இல்லைனா ஒரு கிளாஸ் தண்ணீராவது வையுங்க. வெறுமனே தண்ணி வச்சா கூட போதும். பூஜை அறையில் எப்பயுமே, வீட்டு பூஜை அறையில் எப்பயுமே பானகம் இருக்கணும், அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் இருக்க வேண்டும். ஏன் இந்த தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தெய்வத்தினுடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்கும் உக்ரத்தை தணிப்பதற்கும் அந்த தண்ணீரானது பூஜை அறையில் கட்டாயமாக வைங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி அக்னி தேவரினுடைய மூளை என்று சொல்லக்கூடிய, அக்னி தேவரின் திசை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு திசை. இந்த அக்னி நட்சத்திரம் காலம் முழுவதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா பல பேர் இந்த அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு திசையை பற்றின நிறைய தெளிவு இல்லை. பிகாஸ் இந்த அக்னி மூலையில் மேக்சிமம் சமையல் கட்டு இருக்கும். இந்த தென்கிழக்கு திசையாகப்பட்டது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கும் திசை. இந்த இடத்துல சுத்தமாக இல்லை, அசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறச்ச வீட்டுக்குள்ளே ஈஸியாக நெகட்டிவ் வைப் வந்துடும். அதனால தான் எப்பயுமே அக்னி மூலை, அதாவது சமையல் கட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிறோம். ஸோ உங்களுடைய வீட்டின் சமையலறை இன்னும் சொல்லணும்னா அக்னி மூலையில் நீங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதும் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப பவித்திரமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு வீட்டின் தென்கிழக்கு திசையில், அதாவது அந்த அக்னி மூலையில் ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டுட்டு பிறகு ஒரு புஷ்பத்தை வைத்து நீங்கள் அணைத்து விடலாம். அதாவது நீங்களே எரிய விட்டுட்டு குளிரூட்டி விடுங்கள். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டின் அக்னி மூலையில் தீபம் ஏற்றி வழிபடுறச்சே அக்னி தேவர் குளிர்வடைவார் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். ஸோ உங்களுக்கு வேண்டிய க்ஷேமங்களை அவர் கொடுப்பார். உதாரணத்துக்கு பொருளாதார உயர்வு, குழந்தைகளுக்கு கல்வி, ஆரோக்கியம், குடும்ப உறவில் இருந்து வந்த சிக்கல் நீங்கி அந்யூன்யமான குடும்ப வாழ்க்கை ஆகியவைகளை உங்களுக்கு அக்னி தேவர் இந்த
தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு கொடுப்பார். ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த காலம். குறிப்பாக உக்கிர தெய்வங்களை மற்றும் சூரியனினுடைய அருளையும் பெறவிருக்கும் காலம். ஸோ யாரும் தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்தி பயனடையுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.